அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் இந்த தீனுக்கான போராளிகள், இந்த தீனுடைய பங்காளிகள். இது பற்றி விசாரிக்கப்படும். எமது ஈமான் எப்போதும் பசுமையாக இருப்பதற்கு, உறுதியாக இருப்பதற்கு, வளமாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு வழிதான் தாவாவில் ஈடுபடுவது. அல்-அம்ரு பில் மஅரூஃப் வன்-நஹ்யு அனில் முன்கர். நான் ஏற்கனவே ஓதி காண்பித்த குர்ஆன் ஆயத்துக்கு அத்தகைய ஒரு விளக்கம் சொல்வார்கள் முஃபஸ்ஸிர்கள். குன்தும் கைர உம்மத்தின் உஹஜ்ஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். நீங்கள் நன்மையை ஏவி தீமையை விலக்கினால் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாறுவீர்கள். உங்களுடைய ஈமான் பலமடைவதற்கு, உங்களுடைய ஈமான் வளம் பெறுவதற்கு, அது எப்போதும் பசுமையாக இருப்பதற்கு தஅவா துணை புரியும். இதனை பிரத்யட்சமாக நிதர்சனமாக உங்கள் பலர் காண்பீர்கள். இந்த சாதாரண எளிமையான இந்த தஅவா சென்டரோடு தொடர்பாக இருக்கின்ற போது, அதன் பணிகள் ஈடுபடுகிற போது, பங்கேற்கிற போது உங்களுடைய ஈமானிலே ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். நன்மைகள் ஈடுபடுகிற ஆர்வம் வரும். தீமைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த இயல்பான ஒரு ஊக்கம் வரும். இந்த பணியிலிருந்து தூரமாகின்ற போது எவ்வளவு பெரிய ஷேகாக இருந்தாலும் அவர் படிப்படியாக ஷைத்தானாக மாறுவார். தாவாவிலிருந்து, இந்த அழைப்பு பணியிலிருந்து, நன்மையை தீமை விளக்குகிற இந்த பணியிலிருந்து ஒருவர் தூரமாகின்ற போது அவர் எவ்வளவு பெரிய குர்ஆன் சுன்னாவை கரைத்து குடித்தவராக இருந்தாலும் காலப்போக்கில் அவர் ஷைத்தானிய வலையில் சிக்குவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். நன்மையை ஏவுங்கள், தீமையை விலக்குங்கள், ஈமானை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள் என்று இந்த குர்ஆன் ஆயத்து நமக்கு இன்னொரு செய்தியை சொல்கிறது. எமது சிறப்புக்கு காரணம், நாம் ஹைர உம்மத்தாக இருப்பதற்கு காரணம், நாம் ஈமான் கொண்டிருப்பது மாத்திரமல்ல, நாம் இந்த பணியில் ஈடுபடுவது. எமது இந்த ஈமானை எப்போதும் பசுமையாக வைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய தர்பியா, மிகப்பெரிய பயிற்சி, மிகப்பெரிய ஆன்மீக வழிகாட்டு என்ன தெரியுமா? இந்த நன்மையை தீமையை விளக்கும் பணியில் ஈடுபடுவது. இதில் நான் நினைக்கிறேன் உலமாக்கள் என்று சொல்லப்படுவதற்கு நிறையவே அனுபவம் இருக்கும். இஸ்லாமிய கற்கை நெறியை கற்றவர்கள் தஅவாவில் இருக்கின்ற போது மிகவும் ஆரோக்கியமான மனநிலையில் இருப்பார்கள். இதை விட்டு சற்று சில மாதங்களோ சில வருடங்களோ தூரமாகிற போது அவர்கள் எத்தகைய ஆன்மீக வறுமையினாலும் வெறுமையினாலும் பாதிக்கப்படுவார்கள், ஆன்மீக நோய்களினால் பாதிக்கப்படுவார்கள் என்பதை பலர் அனுபவத்தில் கண்டிருப்பார்கள். சில போது படிப்பு என்ற பெயரில், சில போது உழைப்பு என்ற பெயரில் நாம் இந்த தஅவா களத்தில் இருந்து தூரமாகிற வேளையில் எத்தகைய ஒரு பாதிப்புக்கு உட்படுகிறோம் என்பதை பலர் தமது வாழ்க்கையில் அனுபவித்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு தரப்பினருடைய பொறுப்பல்ல. இங்கு யாரும் பார்வையாளர் அல்ல. நாம் அனைவரும் இந்த தீனின் சொந்தக்காரர்கள், இந்த சத்தியத்தின் சொந்தக்காரர்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த கிளர்ஜி அமைப்பு, இந்த குரு அமைப்பு, இந்த மத புரோகிதர்களுடைய அமைப்பு ஒன்று கிடையாது. அறிஞர்கள் இருக்கிறார்கள், ஆனால் புரோகிதர்கள் இந்த மார்க்கத்தில் இல்லை. அறிஞர்கள் இருக்கிறார்கள், மத குருக்கள் இந்த மார்க்கத்தில் கிடையாது. ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்தின் சொந்தக்காரர். இந்த மகத்தான வளத்தை, இந்த சொத்தை பாதுகாப்பதற்கு அவர் தன்னுடைய பங்களிப்பை செய்து ஆக வேண்டும். ஏற்கனவே ஓதி காண்பிக்கப்பட்ட அந்த அல் குர்ஆன் வசனத்தை நினைத்து பாருங்கள். மூமினான ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் தெளிவாகவே சொல்கிறான். வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் பஅதுஹும் அவுலியாஉ பஅத் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் எப்போதும் நன்மையை ஏவி தீமையை விலக்கிக் கொண்டிருப்பார்கள். இது மூமினான ஆண்களதும் பெண்களதும் அடிப்படையான பண்பு. ஈமானுடைய இயல்பான வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஒருவர் தூய்மையான மூமின் என்பதற்கு அடையாளம் அவர் நன்மையை வளர்க்க எப்போதும் பாடுபடுவார், தீமையை தடுத்துக் கொண்டே இருப்பார். நன்மை ஏவுவதற்கும் தீமையை விளக்குவதற்கும் காலம், நேரம், இடம் என்று கிடையாது. அந்த ஜமாத்தில் போனால், இந்த அமைப்பில் போனால், இந்த ஒழுங்கில் போனால் மட்டும்தான் தஅவா என்பதல்ல. 24 மணி நேரமும் நாங்கள் வீட்டில் இருந்தாலும், ரோட்டில் இருந்தாலும், வேலை செய்யும் இடத்தில் இருந்தாலும் இந்த பணி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான சில பண்புகளை அடுக்கிக் கொண்டு போகிறார். தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூனஸ் சாயிஹூன ராக்கிஊனஸ் சாஜிதூன் என்று சொல்லிக் கொண்டு போய் சொல்கிறான். அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னாஹூன அனில் முன்கர். உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? சொர்க்கத்தை பெறுவதற்கு
தகுதி படைத்த தகமை கொண்ட இறை விசுவாசிகள் யார் தெரியுமா? அல் ஆமிரூன பில் மஅரூஃப் வன்னஹூன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவிக்கொண்டே இருப்பார்கள், தீமையை விலக்கிக் கொண்டே இருப்பார்கள். ஈமானுடைய இயல்பான பண்பு இது. ஒருவருக்கு நன்மையை வளர்க்க வேண்டும் என்ற உந்துதல் இல்லையா? தீமையை கண்டால், பாவத்தை கண்டால், குற்றச்செயலை கண்டால், சமூக விரோத செயலை கண்டால், ஒரு ஒழுக்க இனத்தை கண்டால், ஒரு பண்பாட்டு வீழ்ச்சியை கண்டால் எந்த ஒரு உணர்வும் அவருக்கு வருகிறது இல்லையா? அது எதற்கு அடையாளம்? ஈமானில் இருக்கிற பலீனத்துக்கு அடையாளம். ஒருவர் தன்னுடைய ஈமானை அளந்து பார்ப்பதற்கு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஷேகையும் நாட வேண்டிய தேவையும் இல்லை. இவரிடம் நன்மை பற்றி, தீமை பற்றி, நல்ல காரியங்கள் பற்றி, கெட்ட நடத்தைகள், பாவங்கள் பற்றி எத்தகைய உணர்வு இருக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டால் அதுவே போதுமானது.